ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கோடா ரேபிட் வண்டியில் ஃபுல் ஆடியோ ஒர்க் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இது எல்லாம் நம்ம பண்ணணும். இப்போது என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். இந்த வண்டி தான். ஸோ கஸ்டமர் ஆடியோ ஒர்க் எனக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படி கேட்கவே, ஸோ அவரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ஆடியோ வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டோர் பேட் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா தான் அந்த ஒர்க்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டோர் பேட் ரிமூவ் பண்ணிவிட்டு டோர் பேடுக்குள்ளே டேம்பிங் ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் டேம்பிங் அதை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உண்டானது தான் நம்ம ஸ்பீக்கர் காட்டுறது அது உள்ள. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் டேம்பிங் அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா அவுட் சைட் ஃபுல் க்ளோஸ்டு, சின்ன கேவிட்டி கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கேவிட்டிக்கு நம்ம அவ்வளோ காஸ்ட்டு செலவு பண்ணணுங்கிறது கஸ்டமர் விரும்பலை. ஸோ அதனால் இன்னர் சைடு மட்டும் நம்ம டேம்பிங் பண்ண போகிறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம செய்கிற வேலை கரெக்டாக செய்யணும். ஸோ ப்ராப்பராக கழட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி ஸோ கரெக்டாக வேலை செய்யணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடத்துல டேம்பிங் பண்ணுவாங்க, பட் ரோலர் கரெக்டாக போட மாட்டாங்க. டேம்பிங் பண்ணி முடித்ததும் ஃபஸ்ட்டு ரோலரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நல்லா அழுத்தி ரோலர் பண்ணோம்னா தான் அதுக்கு உண்டான ஃபீட்பேக் நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஸோ இந்த டேம்பிங் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோட் நாய்ஸு, டயர் நாய்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 50% கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சொல்லுவாங்க, ஸோ டேம்பிங் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு சத்தமே உள்ளே வராது, க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதெல்லாம் சும்மா. ஸோ எப்படின்னா, நம்ம ரெகுலராக இந்த வேலை செய்கிறோம். கஸ்டமர்கிட்ட ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க, பட் அது எல்லாமே உண்மையாங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது. பட் என்னென்னா டேம்பிங்கோட விஷயம் என்னென்னா, ஆடியோ கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், ஜாரிங் சவுண்டு இருக்காது. ஸோ ஒரு 80% உங்களுக்கு ஜாரிங் சவுண்டு அரெஸ்ட் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக அதுக்கு கிளிப்பெல்லாம் போட்டு ஒயருக்கு ஸ்லீவ்லாம் போட்டு நிறைய இடத்துல அது பண்ணுறதில்ல. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, ப்ராப்பராக எல்லாத்துக்கும் டேப் அடிச்சிருக்கோம், கிளிப்புக்கெல்லாம் அழகாக டேப் அடித்து நீட்டாக வச்சுருப்போம். ஸோ ஒர்க்கு செய்யணுன்னா கரெக்டாக செய்யணும். ஏதோ நம்ம வந்தோம், வேலை செஞ்சோம், காசு வாங்கினோம் அப்படி இருக்காது. ஸோ டேம்பிங் முடிஞ்சு நம்ம பேக் பண்ணுறோம். இந்த வண்டியில் மோஸ்ட்லி டேம்பிங் உள்ளே பண்ணாலே போதும் இந்த வண்டிக்கெலாம். ஏன்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் டோர் நல்லா ஹெவியாக தான் இருக்கும். ஸோ வெளியே பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஸ்பீக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ ஃபேக்ட்ரி ஒய் ஸ்பீக்கரும் இருக்குது. நம்ம அப்கிரேட் பண்ண போகிற ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கரும் ரியர் ஸ்பீக்கரும் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது பேக் சைடு நீங்களே பாருங்கள். இதுதான் ஒய் ஸ்பீக்கரோட பேக் சைடு, இது ரியர் ஸ்பீக்கர். ஸோ நம்ம கிளியராக எல்லாமே எடுத்து உங்களுக்கு கிளியராக காட்டிட்டு தான் பண்ணுறோம். எதுவும் நம்ம மறைச்சி எதுவும் பண்ண போகிறதில்ல. நிறைய இடத்துல வண்டி விடுவாங்க, போயிட்டு வருவாங்க, பட் வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்க எதுவும் தெரியாது. ஸோ கரெக்டாக டேக் போட்டிருக்காங்களா, அது நீட்டாக பேக் பண்ணாங்களா, அதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு சில சின்ன விஷயம்லாம் நம்ம செக் பண்ணோம். அந்த டேக் போடுறது, நீட்டாக பேக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கூட இருந்து ஒரு வேலை செய்கிறத பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும், ஓகே இவங்க கரெக்டாக செய்கிறாங்க, இல்லை இவங்க அர்ஜென்ட்டில் அடுத்த வண்டி செய்யணுங்கிறதுக்கோசரம் வேலையை டப்புன்னு முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் என்னென்னா ஒரு ஃபைபர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கர் உக்கார்றதுக்கு. இந்த ஸ்பீக்கர் உக்கார்றதுக்கு பின்னாடி ஒரு ஃபைபர் ரிங்கு போட்டிருக்கோம். அது போடும்போது தான் ஜாரிங் சவுண்டு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நிறைய இடத்துல பண்ணுறதில்ல. அப்படியே டபுள் சைடு ஸ்டிக்கர் போடுவாங்க, அது இல்லைனாக்கா அப்படியே வச்சு ஒரு 2 ஸ்க்ரூ போட்டு மாட்டி அமுச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒர்க்குக்கு ப்ராப்பரானது கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஆம்ப் ஒயரிங் பண்ணியிருக்கோம். அந்த ஒயரிங்கில் கரெக்டாக டேக் அடித்து கரெக்டாக பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு காட்டன் டேப் இருக்குது. ஸோ பேக் பண்ணிவிட்டு அந்த டேப் வச்சு பண்ணும்போது ஒர்க்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.